வீட்டில் வந்துட்டு பப்படம், இது பிங்கு அப்பளம் இல்லையா, அதுதான் இது. நல்லா இல்லைங்களா? இது எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல பிங்கு அப்பளம். அப்படி தான் சொல்லிட்டு ஜெயச்சந்திரா வாங்கிட்டு வந்தாங்க. பக்கெட் ஃபுல்லாக பொரிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அது என்னவோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. அது நல்லா பொரிச்சு வரலை. சாப்பாடு நிறையா இருக்குல்ல. ஹஸ்பண்டும் இருக்காங்க, மூத்தாரும் இருக்காங்க, மாமியார், நான், பையன் எல்லாருக்கும். அதனால் பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு வடிச்சிட்டாங்க. இன்னும் யாரும் சாப்பிட வரல. இனிமேல் தான் எல்லோரும் சாப்பிட வருவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பாருங்களா, காரக்குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. முருங்கைக்காய் வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய். புது கரண்டியை போட்டுருவோம். நல்லா இருக்குல்ல. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. பக்கத்தில் ப்ளே ஸ்கூல் இருக்குது. அது வந்து இப்போ ரீஓப்பனிங் ஆக போதில்ல, அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னமோ பிங்கரிங் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து குழந்தைக்கு மட்டும் நான் முட்டை ரைஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு பெப்பர்லாம் தூவி ஒரு முட்டை அடிச்சு ஊற்றி சாப்பாடு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், முட்டை சாதம் மாதிரி. பையனுக்கு வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பச்சை பசைன்னு. இது கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க மாமியார். அப்படியே இருக்கட்டும். இது வந்து உருளைக்கிழங்கு, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்காங்க. ஒழுங்காக இதுவாது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் கூட எடுப்பாங்க. அவருக்கும் வந்துட்டு வெண்டைக்காய் பிடிக்காது, அதனால் அவரும் உருளைக்கிழங்கு எடுத்துப்பாங்க. சீரக தண்ணி. காலையில் வந்து வீட்டில் புட்டு செஞ்சுருந்தாங்க, காலியாகிடுச்சு. ஒரு தேங்காய் மட்டும் தான் கிடக்குது. ஒரே ஒரு ஆஃப் மட்டும் தான் இருக்குது. அது யாராவது எடுத்துப்பாங்க, அப்புறமா வேணுன்றவங்க. வீட்டில் லஞ்சுக்கு இது தான் இன்றைக்கி. அச்சாரமும் இருக்குது, தயிர் இருக்குது, மோர் இருக்குது, மாம்பழம் இருக்குது. வீட்டில் இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. சாப்பிடும்போது எடுப்பாங்க. இப்போ யாரும் சாப்பிட வரல, அதனால் வெளியில் எடுக்கலை. சாப்பிட வரும்போது மோர் எடுத்துருவாங்க, மாம்பழமும் எடுத்துருவாங்க. மாம்பழம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மாம்பழம் இருக்குது, அதை எடுத்துப்பாங்க. அச்சாரம் வந்துட்டு எப்போவுமே பேசிக்காக எடுக்கிறது. ஸோ வீட்டில் வந்துட்டு இதுதான் ஸ்பெஷலு. ఉండి ఉంటున్నాయి బుక్స్టాల్లో మీరు కడిసినాడు మాకు పోతావనా బుక్స్టాల్లో உள்ளனல்ல உள்ள. சென்னை கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. மழை வர மாதிரி இருக்குது. ஐயோயோ சாரல் போடுது. மழை வர மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். கையில் பார்த்திங்கன்னா துணி விழுந்துருச்சு, சாரல் போடுது. அதுக்குள்ளே நான் துணி எடுத்துடணும். துணி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நான். என் பையனோட பனியன், பாப்பாவோட துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். எங்கள் மூத்தார் பாருங்களேன், துணி எடுக்க வந்தார். அவர் எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு பார்த்தேன். அவரது மட்டும் எடுத்துட்டாரு. நான் இப்போ என்னோடது எடுக்க வந்திருக்கேன். என்னடாம்மா மழை வருது. டீ போட்டாச்சு. மூத்தார் தான் டீ போட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்பெஷல் நினைக்கிறேன். சுகர், ஏன்னா எல்லோரும் ஒன்று மாமியாருக்கு சுகர் இருக்கக்கூடாது. என் ஹஸ்பண்டுக்கும் இவருக்கும் சுகர் கம்மியாக இருக்கணும், அதனால்
பையனை மிரட்டுற ஒரே ஆள் இவர் தான். ஏன்னா என் பையனும் பயப்படுற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். எங்களெல்லாம் ஈஸியாக மேய்ச்சிடுவார். எங்கள் மூத்தார் என்ன பயப்படுவார் பிள்ளை. எந்தாம்மா எந்த அழ வேண்டாம், அடிக்கிட்டோம். சும்மா பேசிகிட்டு இருக்காரு மூத்தார் எங்கள் மாமியார் கிட்ட. வெளியில் இருட்டிட்டு இருக்கு. மழை பெய்யும் நினச்சேன், ஆனால் சாரல் மட்டும் தான் போட்டுட்ருக்கு. இன்னும் மழை பெய்ய ஆரம்பிக்கல. சரி சொல்லிவிட்டு நான் 2 சோளை இருந்துச்சா ஸ்வீட் கார்னு, அது அப்படியே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் நான். ஸோ ஈவினிங் நல்லாயிருக்கும் மழைக்கு. அப்புறம் பையனுக்கு வந்துட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவும் எடுத்து வச்சுட்டேன். கரண்ட் இல்லை இன்றைக்கி. எலக்ட்ரிக்கல் பல்பில் தான் லைட் எரியுது, கரண்ட் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே சரி ஒரு தோசை தானே ஊற்றிட்டு போயிடலான்னுட்டு. இது வந்து டீ என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வச்சுட்டாங்க எங்கள் மூத்தார். இப்போ ஸ்வீட் கார்னை நான் ரெடி பண்ண போகிறேன். பேர் தான் ஸ்வீட் கார்னு, ஆனால் இதில் ஸ்வீட்டே இல்லை. ஆல்ரெடி நான் 2 எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் அந்தளவு ஸ்வீட் கிடையாது. ஒரு மாதிரி சப்போல இருக்குது. ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மூடிடலாம். ஜெயச்சந்திரில் ஃபஸ்ட்டு 5 வந்துட்டு 60 ரூபான்னு விற்றாங்க. இப்போ அதுக்கு கிராக்கி போல் இருக்குது. 4 60 ரூபான்னு விற்கிறாங்க. 4 வாங்கிட்டு வந்துருந்தாங்க மாமியார். அது 2 இருக்குன்னு நாங்கள் எடுத்துகிட்டோம். இப்போ 2 வச்சுருக்கேன். இங்கே தோசை, இங்கே ஸ்வீட் கார்னு. இந்தாம்மா. ஓ நிக்கே. கரண்ட் இன்னும் வரவே இல்லை. பொழுது மாட்டுன்னு போயிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். எப்போவும் தோசை சுட்டறியா பையனுக்கு போய் ஊட்டிட்டும் வந்துட்டேன். மூத்தார் வந்துட்டாங்க வாக்கிங் போயிட்டு. இப்போ அவருக்கு கொடுக்கணும், மாமியாருக்கு கொடுக்கணும். ஷேப்பாகவே நான் கட் பண்ணலை. கையில் உடைச்சேன்னா அது ஷேப்பே வரலை. பரவாயில்ல, நம்ம தானே இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.